திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டியாகத்தான் நான் இன்றைக்கும் பார்க்கிறேன். மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம், வெல்வோம். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு அப்படி இருக்குது. நாங்க என்ன செய்யறது? நாட்டை ஆள போவது யார் என்று தெரியும். இதை தவிர மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் அங்க இருக்கலாம். அது சீமானாக இருக்கலாம், அது விஜயாக இருக்கலாம். இது எல்லாமே விவசாயிக்கு வாக்களியுங்கள், விவசாயம் வாழுவான், உங்களையும் வாழ வைப்பான். கான்ஃபிடென்ட்டா இருங்க. நீங்க தமிழ்நாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் டெல்லியில நடப்பதே முதலில் நகைப்புக்குரியதாகத்தான் தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது. எப்பொழுதுமே தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் டெல்லியில போய் தமிழ்நாட்டின் பேச்சுவார்த்தைகளை நாம் நடத்தியதில்லை. டெல்லியின் தலைவர்கள் தான் வந்து நீங்க இப்போ மோடி வந்தார், எய்ம்ஸ் இல்லைன்னு ஆயிடுச்சு. எய்ம்ஸ் இல்லைன்னு ஒன்னே அங்க அவங்க ஸ்கோர் பண்ண முடியல. இப்ப அவங்களுக்கு ஒரு புது விஷயம் எமர்ஜ் ஆகுது. என்னன்னா திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்ற மக்கள் ஒருபோதும் இந்த பிரிவினை அரசியலை அனுமதிக்கவே மாட்டார்கள். சாமி இருக்கிறதுனாலையும் தான் வர்றாங்க. ஆனா ஒரு ஊர் அமைதியாக இருக்கு. அப்ப இப்படி அந்த ஊரின் அமைதி தான் அந்த ஊரின் மூலதனம். இந்த அமைதிக்கு நீங்க குண்டு வைக்க போறீங்கன்னா அந்த ஊருக்காரன் எப்படி அதை ஒத்துக்கணும்? நிறைய பேர் எதிர்பார்த்தது அந்த தொகுதியை விரும்பி கேட்டுவாங்க. ஏன் அவங்க வாங்கலைன்னா இதுதான் ரிப்போர்ட். ஒரு கெட்ட வார்த்தையை போல் அவரை வந்து ஜோசப் விஜய்னு ஹெச் ராஜா கூப்பிட்டப்ப தமிழ்நாடே கொதிச்சிச்சு. ஏன் இந்த பேர், ஏன் அவர் ஒரு நடிகராக நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் ஏன் இப்படி ஒரு கெட்ட வார்த்தையை சொல்கிறீங்கன்னு தான் தமிழ்நாடு பார்த்துச்சு. ஆனால் இன்றைக்கு விரும்பி அவரே அந்த பெயரை நேற்று உச்சரிக்கிற நேரம் எனக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. ஜோசப் விஜய். அப்ப அவர் அதை ஒரு பொருட்டாக கருதுகிறார், அவர் அதை தன்னுடைய பலமாக மாற்ற முனைகிறார் என்றால் அது அவருக்கு ஒருபோதும் தமிழ்நாடு அது அந்த இடத்தை கொடுக்காது. தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் நம்முடன் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கும். தேர்தல் மூடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? புது வழக்கமான ஒரு ஏடிஎம்கே டிஎம்கேக்கு இடையிலான ஒரு போட்டியா இருக்குமா, இல்லைன்னா ஒரு புது மாற்றம் நடக்குமா? என்ன விஜய் உள்ள வந்திருக்காரு இன்றைக்கு இங்கே திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டியாகத்தான் நான் இன்றைக்கும் பார்க்கிறேன். இதை தவிர மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கலாம். அவர்களும் எக்ஸ்ட்ராவா, அது சீமானாக இருக்கலாம், அது விஜயாக இருக்கலாம். இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியலின் மையம் அல்லது தமிழ்நாடு அரசியலினுடைய எல்லாம் தமிழ்நாட்டில் தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்கிற ஒன்றும் இங்க இருந்துகிட்டே இருக்கு. நீங்க தமிழ்நாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் டெல்லியில நடப்பதே முதலில் நகைப்புக்குரியதாகத்தான் தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது. அப்ப எப்பொழுதுமே தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் டெல்லியில போய் தமிழ்நாட்டின் பேச்சுவார்த்தைகளை நாம் நடத்தியதில்லை. டெல்லியின் தலைவர்கள் தான் வந்து நீங்க ஜெயலலிதா முதல்வராக இருந்தப்ப ராணுவ அமைச்சர்ல இருந்து எந்தெந்த அமைச்சர் வந்து போயஸ் கார்டனுக்கு வெளியே காத்து கிடந்தாங்கன்றதுதான் வரலாறு. தமிழ்நாடு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு இடம். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இங்கிருந்து டவுன் பஸ்ல ஏறி போற மாதிரி ஷண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பல கட்சி தலைவர்களை நம்ம பார்த்தோம். அப்ப அது எல்லாமும் கூட நம்ம இங்க வந்து உற்று பார்க்கப்படுகிறது என்று நான் நினைக்கிறேன். இப்போ இந்த தேர்தலில் டிசைடிங் ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை டிசைடிங் ஃபேக்டர் வந்து உங்களுடைய மேனிஃபெஸ்டோ தான், உங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகன். நீங்க மதுரைக்காரர் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறேன். மதுரை எப்பவுமே ஒரு தனித்துவமான ஒரு பகுதியை மதுரையில மூடு எப்படி இருக்கு? மக்களோட மூடு. மதுரை என்பது எப்பொழுதுமே ஒரு ஹாட் பெட்டா நான் பார்க்குறேன். அது வந்து ஒரு 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 தமிழ்நாடே, நம்ம தமிழ் மக்கள் அரசியல் மையப்பட்டவர்கள்னு பார்த்தா அதுல ஒரு படி முன்னால மதுரை இருக்கும்னு நான் பார்க்குறேன். அதற்கு காரணம் மதுரைக்கும் மொழிக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு என்று தான் நான் நினைக்கிறேன். காலம் காலமாக யாவற்றையும் அலசி ஆராய்ந்து கேள்வி கேட்டு என்கிற ஒன்றும், இன்னொன்று இப்ப கீழடி விஷயங்கள்லாம் வந்த பிறகு என்ன தெரியுது, நமக்கு ஒரு 3000 வருடம் ட்ரேட் இருந்திருக்கு. பல்வேறு நாட்டவர்கள் அங்க வந்து போயிருக்காங்க. இவ்வளவு நாட்டவர்களும் அங்க வந்து போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு கதையும் மக்கள் கேட்டிருக்கு. அப்ப ஏன் அந்த அப்பர் எட்ஜ் கிடைக்குதுன்னா, இவ்வளவு கதைகளை கேட்டு இவ்வளவு பேரோட பழகி, அப்போ ஒரு மிக்ஸ், ஒரு புளூராலிட்டி, ஒரு சிங்க்ரட்டிக் ட்ரெடிஷன், ஒரு புளூராலிட்டி என்று இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே அங்கே இயல்பாக இருந்திருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு முன்கை இருக்கு என்று நான் நினைக்கிறேன். அப்படி மதுரை இந்த முறையும் மிக சுவாரஸ்யமான அரசியல் மனநிலையோடு தான் இப்ப இருக்கு. இப்ப பிடிஆர் சுந்தர் சி வந்துட்டார். யார் யார் என்ன ஏது பிரித்து மேய்ந்து கொண்டு இருக்கிறார்கள் மதுரை மக்கள். அதனால இப்ப நான் வீட்டுல இருந்து பாண்டியன்ல சென்னைக்கு வர்றதுக்காக வந்தேன். அப்போ ஒரு ஆட்டோ அண்ணன் வந்தாரு. அப்போ அவர்கிட்ட மெல்ல நான் அரசியல் பேச ஆரம்பிச்சேன். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், என்னண்ணே எப்படி இருக்கு நிலவரம், என்ன ஏதுன்னா,
மதுரை மக்களின் மனநிலையை தான் அவர் பிரதிபலிப்பவராக நான் நினைக்கிறேன். மதுரைக்குள்ள நாங்கள் எதிர்பாராத அளவு கட்டமைப்பான வசதிகள் இந்த 5 ஆண்டுகள்ல மேம்பட்டிருக்கு. அவர் சொல்றாரு, ஒரு ஓட்டுநராக அது அவருக்கு எவ்வளவு பெரிய விடுதலையை கொடுத்துருக்குன்னு சொல்றாரு. மதுரையுடைய பிக்கெஸ்ட் டிராஃபிக் கன்ஜெஷன்ஸ் எல்லாம் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க நிறைய பேர் இந்த 5-6 மாசமா நான் நிறைய பேர் சொல்லி கேட்குறேன், மதுரைக்கு வந்தா எங்களுக்கு அடையாளம் தெரியல, பெரிய ஆஸ்பத்திரி கிட்ட வந்தா, அமெரிக்கன் காலேஜ் கிட்ட வந்தா அந்த இடம் அடையாளம் தெரியல, கலெக்டரேட் கிட்ட வந்தா அந்த ரவுண்டானா வேற எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கு, பால் பண்ணைக்கு வந்தா பால் பண்ணையை தேட வேண்டியது இருக்கு. அப்படி மதுரையுடைய மையத்தில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவர்கள் செய்திருக்கிறார்கள். மெட்ரோ வந்திருக்க வேண்டும், ஆனால் மெட்ரோ வரவில்லை. ஊருக்குள் நிறைய இந்த சேஞ்ச் நடந்திருக்கு என்பதை நான் பார்க்கிறேன். அப்புறம் வழக்கமாக காலை உணவு திட்டத்திலிருந்து, இந்த லேப்டாப் கொடுத்தலிலிருந்து, பெண்களுக்கான இலவச பேருந்துகளிலிருந்து, அவங்களுக்கான ஊக்கத்தொகையிலிருந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கு டிஎம்கே இந்த முறை. நிறைய ரொம்ப 5 ஆண்டுகளுக்குள் நடைபெற்ற வேலையா என்றால் ஆச்சரியமாக இருக்கு. கூடுதலாக எங்களுக்கு கீழடியில் ஒரு அருங்காட்சியகம், இப்போ இன்னொரு அருங்காட்சியகம், பொருணையில் ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம், அப்புறம் மதுரையிலேருந்து கிளம்புனீங்கன்னா 40 நிமிஷத்துல விருதுநகர்ல ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம் என தொல்லியல் தொடங்கி, வளர்ச்சியினுடைய பல்வேறு குறியீடுகள் தொடங்கி, தொழில் வளர்ச்சி தொடங்கி எல்லா இடங்களையும் இவங்க நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது ரீச் ஆயிருக்கு மக்கள்கிட்ட. அப்ப அது ரீச் ஆயிருந்தாலும் மக்கள் பேராசை பிடித்தவர்கள் இதை விட இன்னும் என்ன கிடைக்கும் பார்ப்பாங்க. அப்போ அந்த இன்னும் என்பதை தான் இப்போ இந்த மேனிஃபெஸ்டோக்களுக்குள்ள தேடுவாங்க. என்னை பொறுத்தவரை பணம் ஜாதியை எல்லாம் கடந்து அரசியலும், இந்த அரசியல் செயல் திட்டமும் முதன்மை பங்கு வகிக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் மதுரையை ஒட்டி வந்து மலைக்கு மேலே அந்த சிக்கந்தர் தர்கா சம்பந்தமான ஒரு சர்ச்சைகள் எழுந்தது. அது இந்த தேர்தலில் ஒரு தாக்கம் செலுத்த வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக முதல்ல மோடி வருவதாக சொன்னாங்க. மொத்த மதுரையும் என்ன பேசிக்கிடுச்சுன்னா, மோடி எய்ம்ஸை திறக்க வர்றாரு, எய்ம்ஸ் திறக்க போறாரு. இதுதான் ஒரு 2-3 வாரமா ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மெல்ல 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 எய்ம்ஸ்னு ஒன்னே கட்டப்படலைன்னு செய்தி எல்லாருக்கும் வந்துருச்சு. அங்கே கட்டப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு ஹாஸ்டல் பில்டிங் தான், எய்ம்ஸ் எல்லாம் கட்டலை, எய்ம்ஸ் எல்லாம் அவர் வந்தால் கட்டினா தானே திறக்க முடியும், ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னால தான் எய்ம்ஸ். அப்போ இன்றைக்கும் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோவை தர முடியாதுன்னு சொல்கிறீங்க, எய்ம்ஸை கட்டித்தர முடியாதுன்னு சொல்கிறீங்க. மதுரை தமிழ்நாடு சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள் யாவற்றிலும் நீங்கள் முட்டுக்கட்டையை போட்டபடி இருக்கிறீங்கன்னா தட் கிவ்ஸ் அ டோன். மக்கள் அதை ரொம்ப அழுத்தமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ தமிழ்நாடு மக்களிடம் நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் இந்த வளர்ச்சியில் நீங்கள் பங்கு பெற வேண்டும், இந்த வளர்ச்சியை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டும். அப்ப தமிழ்நாடு என்பது ஏற்கனவே இந்திய அளவில் ஏராளமான பாராமீட்டர்ஸ்ல வளர்ந்து நீக்கக்கூடிய ஒரு மாநிலம், எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாநிலம். மோடியாக இருக்கலாம், யாராகவும் XYZ மத்திய அரசாங்கத்தில் நீங்க ஆட்சியில் அமர்ந்தாலும் நீங்கள் வெளியிடக்கூடிய அறிக்கையில் தமிழ்நாடு முதல் 2 இடங்கள்ல இருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டை இந்தியாவின் வேறு மாநிலங்களோடு ஒப்பிடவே முடியாது. தமிழ்நாடை டார்க்கா கருப்பா பெயிண்ட் அடிச்சு காட்டணும்னு சிலர் கடுமையாக முயற்சி பண்றாங்க. ஆனால் நாம் சொல்வது, உங்கள் அறிக்கைகளை எடுத்து பாருங்க, உங்க பேராமீட்டர்ஸை எடுத்து பாருங்க, அல்லது ஒரு கூகுளில் போய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் நீங்க முதல்ல தட்டி பாருங்க, தமிழ்நாடு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எதுன்னு தட்டி பாருங்க. அது எதுல வேணாலும் இருக்கலாம், அது கல்வியாக இருக்கலாம், அடிப்படை கட்டமைப்பாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் இந்தியா முழுக்க பயணம் பண்ணியிருக்கேன் தலைவை. நீங்க ஒரு அசாம்லையா இருக்கலாம், குஜராத்லையா இருக்கலாம், நீங்க மகாராஷ்டிராவில் எடுத்துக்கோங்க, யூபியில் எடுத்துக்கோங்க. நீங்க எங்கேயாவது ஒரு நகரத்துக்கு போயிட்டு அந்த நகரத்திலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர், 50 வேண்டாம் 10 கிலோமீட்டர் வெளியே ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒண்ணுமே இருக்காது, போவதற்கு சரியான சாலைகள் இருக்காது. அங்கே நீங்க போனீங்கன்னா மின்சாரம் அரிதாக இருக்கும். அப்புறம் குடி தண்ணீர் அரசாங்கம் கொடுக்குமான பெண்கள் கிலோமீட்டர் கணக்குல ஒரு கிணத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நிறைய நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம் அதை. அப்படி அடிப்படை கட்டமைப்புகளே இன்றைக்கு வட இந்தியாவில் போய் சேரல, பள்ளிகள் இல்லை. இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா யூபியிலிருந்து ஒரு பெரிய டீம் ஆஃப் டாக்டர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா கர்ப்பிணி அந்த மொர்டாலிட்டி ரேட் இருக்கு இல்லையா, கர்ப்பிணி பெண்கள் இறந்து போகுது, குழந்தைகள், இதை தடுப்பதற்கு அவர்கள் தமிழ்நாட்டிலும் பயிற்சி பெற வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலேருந்து அந்த பயிற்சியை இந்தியா பெற்றாக வேண்டும். வேற எங்கேயும் இந்த இந்த அடிப்படை கட்டமைப்புகளே இல்லை. அப்ப இன்றைக்கு நான் எல்லோருக்கும் சொல்வது, நீங்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் சொல்வதை கேட்டு நீங்க நம்பவே வேண்டாம். நீங்க இங்கிருந்து கிளம்புங்க,
இப்போ இங்கேருந்து கிளம்புனீங்கன்னா செங்கல்பட்டு போங்க, வேண்டாம் விழுப்புரத்து கூட போங்க, இல்லை ஏதோ ஒரு ஊர் உங்களுக்கு பிடிச்ச ஊர், மதுரை, நீங்கள் அந்த ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வெளியே இருக்க ஒரு கிராமத்துக்கு போங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், நீங்கள் எந்த ஊரை வேணாலும் சொல்லுங்கள். நீங்கள் அங்கேருந்து இப்போ உங்கள் கிராமத்துக்கு போங்க. நீங்கள் முதல்ல திருநெல்வேலியிலேருந்து உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு பிரமாதமான ரோடு இருக்கும். பிரமாதமான ரோடு, சாதா ரோடு இல்லை. இந்த ரோடோட குவாலிட்டி எங்கேயுமே இந்தியாவில் இல்லை. அப்புறம் உங்கள் ஊரில் மின்சாரம் இருக்குது. 2, உங்கள் ஊரில் குடிதண்ணீருக்கான குழாய்கள் இருக்கு. நம்பர் 3, உங்கள் ஊரில் ஒரு சுடுகாடு பிரமாதமாக கட்டப்பட்டிருக்கு. உங்க ஊர்ல ரேஷன் கடை இருக்கு. இப்போ ஒரு கடை இல்லை, 2 கடை இருக்கு, 2 ரேஷன் கடை இருக்கு. அப்புறம் ஆரம்ப பள்ளி இருக்கு. அப்புறம் 5 கிராமங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹை ஸ்கூல் இருக்கு. அப்புறம் விஏஓ அலுவலகம் இருக்கு. இப்படி ஒரு ஊரில் ஒரு 13 பாராமீட்டர் இருக்கு. ஒரு 10 கிராமத்துக்கு ஒரு பெரிய பிஹெச் பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு. இப்படி இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டை போய் தமிழ்நாட்டில் இந்த 50 ஆண்டுகளாக நடைபெற்றிருக்கக்கூடிய நான் சொன்ன இந்த 13-14 விஷயமும் என்ன நமக்கு சொல்லுது? இங்கே அரசாங்கம் என்றொன்று இருக்கின்றத முதல்ல நமக்கு சொல்லுது. இது எதுவுமே முற்றாக வட இந்தியாவில் இல்லை. நாங்கள் எத்தனையோ டூர் போயிருக்கோம் இங்கிருந்து வட இந்தியாவுக்கு கார்ல. எல்லாரும் கேட்பாங்க, தமிழ்நாடு எல்லையை தாண்டினா கொஞ்சம் ஓகே, இந்த கர்நாடகா ஆந்திராலே பாதியை தாண்டினா அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது தான். நீங்க பிற மாநிலங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா பெரிய நகரங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. இப்போ நீங்க, நான் நிறைய பேர்ட்ட கேட்பேன் இந்த கேள்வியை, கர்நாடகாவில் எத்தனை நகரங்கள் உங்களுக்கு தெரியும்னா எல்லாருக்கும் 2 நகரம் தான் தெரியும். ஒன்று பெங்களூர், ஒன்று மைசூர். இன்னும் கொஞ்சம் விவரமானவங்களுக்கு மேங்களூர்னு ஒன்று சொல்ல தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அப்புறம் ஹூப்ளி, தார்வாட், இதெல்லாம் மொத்தமே அங்கே 3 நகரங்கள் தான். ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவில் எத்தனை நகரங்கள்? 2 நகரங்கள் தான். ஒன்று மும்பை, ஒன்று பூனே. அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. நாக்பூர் வந்து ஒரு சும்மா ஒரு சர்வீஸ், அங்கே எந்த தொழிலும் கிடையாது. எல்லா இடங்களையும் அப்படிதான். எல்லா மாநிலங்களையும் பெரிய 2 நகரங்கள், ஒரு நகரம் இருக்கு. அதை தவிர அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் தமிழ்நாடு, கேரளா எப்பயுமே நான் சொல்வேன், நாம் தான் இங்கே வந்து வளர்ச்சி வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய நகரங்கள் இங்கே, கணக்கில்லா நகரங்கள் இருக்கு. எல்லா நகரங்களும் மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி பெற்ற நகரங்களா இருக்கு. அது சென்னையாக இருக்கலாம். சென்னைக்கு டஃப் கொடுக்குற ஊருனா ஹோசூர், நீங்க ஸ்ரீபெரும்புதூர், நீங்க மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திருநெல்வேலி, இங்கிட்ட கோயம்புத்தூர், சேலம், ஈரோடுங்கள், ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு சிறப்பான தொழில் வளர்ச்சி. அப்ப இங்க வந்து இந்த வளர்ச்சி என்பது டெமோக்ரட்டைஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஜனநாயகப்படுத்தப்பட்ட ஒரு வளர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதிலும் அந்த வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம். அதனாலதான் இங்க இவ்வளோ நல்ல சாலைகள், இவ்வளோ பெரிய டோல் கலெக்ஷன், இது எல்லாமே ஏன் நடக்குது? இங்கதான் அது செய்ய முடியும், வேற எங்கேயும் முடியாது. அப்ப முதலில் தமிழக மக்கள், தமிழ்நாடு முதல்ல இந்தியா என்கிற ஒரே நேரத்தில் தான் சுதந்திரம் பெற்றோம். 1947 சுதந்திரம் பெற்ற பிறகுதான் இந்த அரசுகள் எல்லாமே. அப்ப இதே ரேஸ்ல எல்லாரும் ஓடணும். ஏன் தமிழ்நாடு முதலாவதாக இருக்கு? அப்போ முதலில் தமிழ்நாடு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் முதலில் முதன்மையான மாநிலம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பேசுவோம் அரசியலெல்லாம். உங்க ரேங்க் கார்டு இருக்குல்ல, ரிப்போர்ட் கார்டு ஒன்று கையில் இருக்கணும் இல்லையா? நீங்க குவார்டர்லியில் என்ன மார்க் வாங்கினீங்க, ஆஃப் இயர்லியில் என்ன வாங்கினீங்க, முழு பரிச்சை, நம்ம எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்டா இருக்கும். இதை ஒருவர் அறிந்து கொள்ளவில்லை என்றாலே நீங்க இந்த அரசியலை புரிந்து கொள்ள முடியாது. நீங்க இப்ப மோடி வந்தார், எய்ம்ஸ் இல்லைன்னு ஆயிடுச்சு. எய்ம்ஸ் இல்லைன்னு ஒன்னே அங்க அவங்க ஸ்கோர் பண்ண முடியல. இப்ப எய்ம்ஸ் இல்லை, அப்புறம் மதுரைக்கு எதுக்கு வரணும் தெரியல. இப்ப அவங்களுக்கு ஒரு புது விஷயம் எமர்ஜ் ஆகுது. என்னன்னா திருப்பரங்குன்றத்தை தொடர்ந்து இப்ப இல்ல 30 வருஷமா முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப மீண்டும் அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் கிடைக்குது. இதை எதையாவது ஒன்று செஞ்சு பார்ப்போம், ஒரு மத கலவரத்தை உருவாக்குவோம், ரத்த ஆறு ஓடட்டும், 10 பேர் 2 பக்கமும் சாகட்டும். அதுல தான், ஏன்னா இவங்களுடைய வரலாற்றை நீங்கள் போய் எடுத்து பார்த்தா அது ரத யாத்திரை நடந்த இடம் முழுக்க ரத்த யாத்திரை தான். அது அத்வானி நடத்தியது. அப்ப இவங்களுக்கு தொடர்ந்து ஒண்ணு தெரியுது, இவங்களோட ஃபார்முலாவின் படி மத அரசியலை செய்துதான் முதல்ல ஒரு பதட்டத்தை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மக்கள் மனங்கள்ல ஒரு பெரிய பயத்தை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஐயோ இந்துக்கள், அப்ப ஏதோ ஒரு மத அரசியலை இவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஒரு அடிப்படைவாத அரசியலை இவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை என்பதை நான் திருப்பரங்குன்றத்தில் 90களிலிருந்து இருந்து இருக்கேன். இந்த பிரச்சனையினுடைய தொடக்கத்திலிருந்து நான் இந்த பிரச்சனையை பார்த்து கொண்டிருப்போம் என்பதால் திருப்பரங்குன்ற மக்கள் ஒருபோதும் இந்த பிரிவினை அரசியலை அனுமதிக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் திருப்பரங்குன்றம் என்பது ஒரு கோவில் மாநகரம். ஒரு கோவிலும் அந்த ஊர் முழுவதிலும் சத்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு திருமண நாளில் அங்க வந்து குறைந்தபட்சம் 2000 திருமணம் நடக்கும்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு 1000 கல்யாண மண்டபங்கள் அந்த ஊர்ல இருக்கு. அப்ப இந்த 1000 கல்யாண மண்டபங்களையும் திருமணங்கள் நடக்கும். அப்புறம் ஒரு 1000 கல்யாணம் கோவில்ல தாலியை கட்டிட்டு ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே போவாங்க சாமானியர்கள் வந்து. அப்ப அப்புறம் டூரிஸ்ட் வருவாங்க, திருமணத்துக்கு வருவாங்க. ஐயப்ப சாமி சீசன்ல அந்த ஊரே ஃபுல்லா இருக்கும். அப்புறம் பழனி பாத யாத்திரை சீசன்ல லட்சக்கணக்கானவங்க தங்குவாங்க. இவ்வளவு பேர் ஒரு ஊருக்கு எதுக்கு வரணும்? சாமி இருக்கிறதுனாலயா வர்றாங்க? சாமி இருக்கிறதுனாலையும் தான் வர்றாங்க. ஆனா
ஒரு ஊர் அமைதியாக இருக்கு, அங்க போனா நல்லா சாப்பிடலாம், கண்மாய் 3 கண்மாய் இருக்கு, குளிக்கலாம், ஒரு எளியவன் வந்தா கூட ஒரு திண்ணையில படுத்து எந்திரிச்சு போயிடலாம். அப்ப இப்படி அந்த ஊரின் அமைதி தான் அந்த ஊரின் மூலதனம். இந்த அமைதிக்கு நீங்க குண்டு வைக்க போறீங்கன்னா அந்த ஊருக்காரன் எப்படி அதை ஒத்துக்கிறோம்? இந்த அமைதி போச்சுன்னா என்ன செய்வீங்க? பைபாஸ்ல போயிட்டே இருப்பீங்க, அந்த ஊருக்குள்ள போவீங்களா? வேற எங்கேயாவது போய் ரோட்ல கூட படுத்து எந்திரிப்போம், அந்த ஊருக்கு போக வேண்டாம். பிஜேபி செய்து கொண்டிருப்பது அந்த ஊரின் அமைதிக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு வேலை. இந்த அமைதியை அவர்கள் குலைக்க முயற்சிப்பதால் தான் அந்த மக்கள் கடுமையாக அதை எதிர்க்கிறாங்க. எப்பா எங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதீங்க, இதுதான் அங்க இருக்கவங்க சொல்ற வார்த்தை. ஒரு சாதாரண இளநீ கடைக்காரர்கள் இருந்து ஒரு வடை சுடுற பாட்டியிலிருந்து ஜனங்கள் நடமாடலைன்னா வியாபாரம் எப்படி நடக்கும்? பூ எப்படி விற்கும்? உங்க கடவுளுக்கே உண்டியல போய் பணம் போட்டு அவங்க கடவுளை கும்பிடுறதுக்கு ஒருத்தர் வரணும்னா அந்த ஊர் அமைதியாக இருக்க வேண்டும்ல. அப்ப இந்த அடிப்படையை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் பெரிய பதற்றத்தை நீங்க அங்க ஒரு பெரிய நெருப்பை வைப்பதால் அந்த இடத்தை நீங்கள் அழிக்கத்தான் முடியுமே தவிர அந்த இடம் உருவாகி வந்திருக்கு, அந்த இடம் உருவாகி வந்திருக்கு, ஒரு காலமாக உருவாகி அந்த இடத்துக்கு ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மையை சீர்குலைத்து அதில் குளிர்காய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் திருப்பரங்குன்றத்தின் ஜனங்கள் ஒருபோதும் அதனை அனுமதிக்கப்பட போறதில்லை. இப்பொழுதும் இவர்கள் பிரச்சனையை செய்ய முற்பட்ட நாட்களில் எல்லாம் காவல்துறை கண்டுபிடித்தது என்னன்னா, பிரச்சனையை பண்ண எல்லாரையும் ஐடியோட நிக்க சொன்னா பிரச்சனை பண்ணவங்க எல்லாமே வெளியே இருந்து வந்தவங்க, உள்ளூர்காரவங்க பிரச்சனைக்குரியவங்க இல்லை. அப்ப உள்ளூர்லயும் அவங்க ஆட்களை சேர்க்க முயற்சி பண்றாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை அவர்கள் என்ன முயற்சி செய்தாலும் செயற்கையாக திணிக்கப்படுகிற ஒன்று அங்க போய் ஒட்டாது. திருப்பரங்குன்றம் வந்து ஒற்றை பாறை. இந்த பாறையின் மீது நீங்கள் எந்த விதமான வன்மத்தையும் எந்த விதமான குரோதத்தையும் அங்க ஒட்ட வைக்க முடியாது. அது கொஞ்ச நாள்ல காஞ்சி கீழே விழுந்துரும். அப்ப நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தற்காலிகமாக இருக்கலாம். நீங்க அதை ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேனே, பிஜேபி அந்த தொகுதியவே வாங்கல. நிறைய பேர் எதிர்பார்த்தது அந்த தொகுதியை விரும்பி கேட்டு வாங்க. ஏன் அவங்க வாங்கலைன்னா இதுதான் ரிப்போர்ட். அங்க ஜனங்கள் அந்த அரசியலை ஏற்கவில்லை. மோடி இந்த 10 ஆண்டுகள்ல குறைந்தபட்சம் ஒரு 15 முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, மதுரைக்கு வந்திருக்காரு, 15 முறையாவது மதுரைக்கு வந்திருக்காரு. மதுரைக்கு வந்த பொழுதெல்லாம் அவர் எங்க தங்குவார்னா பசுமலையில தான் தங்குவார். திருப்பரங்குன்றம் தொட்டடுத்து இருக்கக்கூடிய பசுமலையில இருக்கக்கூடிய அவரோட அறையோடைய கதவை திறந்தால் நேர திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தெரியும். இந்த 10 ஆண்டுகளில் அவருக்கு ஒருபோதும் முருகன் கண்ணில் படவே இல்லை. இந்த கலவரம் நடந்த பிறகுதான் அவருக்கு முருகன் கண்ணுக்கு தெரிகிறார் என்பதுதான் திருப்பரங்குன்றத்துல பேச்சு. ஏப்பா இத்தனை வருஷமா வந்து இங்க வந்தவர் ஒரு நாள் சாமி கும்பிட வரல, இன்னைக்கு புதுசா அவர் சாமி கும்பிட வர்றாரு என்பதை அந்த ஊர் மக்கள் அன்றைக்கே பேசினாங்க. ஏன்னா அவர் வர்றதுக்காக அந்த ஒட்டுமொத்த ஊரையும் எல்லோரையும் அடைச்சி அந்த ஊரையே ஒண்ணுமில்லாமாக்கி அன்னைக்கு அவர் வந்துட்டு போனார். அப்ப இவையெல்லாம் உங்களுடைய விளம்பர அரசியல் இங்கே எடுபடாது. நீங்கள் சின்சியராக அந்த அரசியலை செஞ்சிருக்கணும். உங்களுக்கு முருகன் உண்மையிலேயே மனதில் இருந்தா 10 முறை பசுமலையில் 1 கிலோமீட்டர் தங்கினீங்க, நீங்க வந்திருக்கணுமே, சர்ப்ரைஸா வந்து கும்பிட்டு போயிருக்கணுமே நீங்க. அப்ப மதம் என்பதே உங்களுக்கு ஒரு அரசியல் கருவிதான், கடவுள்களே உங்களுக்கு வன்முறைகளின் கருவிகள் தான். இதுதான் விஷயம். இது வந்து அன்றைய தினத்திலேயே அம்பலப்பட்டு விட்டது என்றுதான் நான் சொல்றேன். திருப்பரங்குன்றத்துல வந்து பாஜக போட்டியிடலங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதே நேரத்துல வந்து திமுக அதிமுக போட்டியிடுது. விஜயிலிருந்து அவர் நிர்மல்குமார் நிற்கிறார். அவர் ஒரு முன்னாள் பாஜக காரர். வந்து அவர் எந்த அளவுக்கு அது ஒரு போட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவர் நிற்கிறதுனால? இல்ல நிச்சயமாக அது வந்து ராஜன் செல்லப்பாவோட தொகுதின்னு வச்சுக்கோங்களேன், அவர் அங்க இருக்காரு. நிர்மல்குமார் எல்லாம் அங்க ஒரு பெரிய பிளேயரே இல்லை என்னை பொறுத்தவரை. இன்னொன்று அது ஒரு பெரிய தொகுதி, சின்ன தொகுதி இல்லை. திருப்பரங்குன்றம் வந்து ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் கான்ஸ்டிடியூவன்சிஸ். அப்ப நிச்சயமாக நான் பார்ப்பது இந்த தேர்தலில் யாருமே இந்த மதத்தை கொண்டு வர மாட்டாங்க. மதத்தை கொண்டு வந்தா அது அடி வாங்கிரும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஜனங்கள் நிச்சயமாக மதத்தை கேள்வியாக வைப்பாங்க. இந்த ஊரின் அமைதிக்கு நீ இந்த ஊர்ல இவ்வளவு பிரச்சனை நடந்தப்ப எங்க போனேன்னு அந்த ஜனங்கள் கேட்க போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பதட்டம், ஏன்னா அந்த பதட்டத்தை சந்திச்சாங்க இப்பதான். அப்ப அந்த ஜனங்களை பொறுத்தவரை அவர்கள் இந்த மத அரசியலுக்கு நேர் எதிரான வாக்காகவே அந்த மக்கள் பதிலளிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் 30 ஆண்டுகளாக இந்த பிரச்சனையை அவ்வப்போது சந்திச்சு, ஏன்னா இந்த பிரச்சனை பெருசாகும் போதெல்லாம் அது ஒரு பாதிப்பை மக்கள் தான் அனுபவிப்பாங்க. எவ்வளவு பெரிய திருவிழா கூட்டம் வராது. அப்ப அந்த ஜனங்களை பொறுத்தவரை அந்த ஜனங்களின் மனநிலை என்பது இந்த ஊரை காப்பது, இந்த ஊரின் தன்மையை காப்பது, அல்லது இந்த ஊரின் அமைதியை நீடிக்க செய்வது, அதற்கான வேலை செய்தவர்களுக்கு தான் இந்த முறை அங்க வாக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக மற்றபடி அவர்கள் புதிய ஆட்கள் எல்லாம் அங்க உள்ளேயே போக முடியாது. ஏன்னா அது ஒரு ட்ரெடிஷ்னலான ஊர். அங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வந்து முறை சொல்லி கூப்பிடக்கூடிய மச்சினன் மாமனா இருக்காங்க. நீங்க அவங்களுக்குள்ள போய் ஒரு நெருப்பை வைக்க முயற்சிப்பது நடைபெறாது. ரொம்ப
கஷ்டம் அது. பட் அவங்க தேடுறாங்க, அவங்களுக்கு வளர்ச்சியின் அரசியல் தெரியல, அவங்களுக்கு மத அரசியல் தான் தெரியுது. ரொம்ப மதுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமாவோட தாக்கமும் அங்கே அதிகமாக உண்டு. வந்து இப்போ விஜய் வந்து அரசியல் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. வந்து அவருடைய தாக்கம் ஏதாவது இருக்குமா நீங்க? மதுரையில் அது அவ்வளோ டீப்பா எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரை மதுரை இஸ் நாட் ஈஸி. மதுரை வில் நாட் ஃபால். ஜாதியையும் கடந்து ஒரு நீங்க ஜாதி பார்த்து எல்லாம் செய்யலாம், பணம் பார்த்து எல்லாம் கொடுக்கலாம். எங்கால் பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு போட வேண்டிய இடத்த தான் போடுவான் வைங்க, பேரம் பேசுவான் செய்வான். ஆனா அங்க வந்து எப்படின்னா, நீங்க மதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்லூர்ல இருந்து பல பகுதிகளுக்கு போன நீங்க வீட்லயே கட்சி கொடிகள் மேல இருக்கிறத பார்க்கலாம். வீட்டுல 2ஆம் மாடியில ஒரு கட்சி கொடி போட்டுக்கிட்டு இருப்பான். அவ்வளவு அரசியலான ஒரு ஊர் அது, ரொம்ப அழுத்தமான ஒரு அரசியல் நகரம் அது. அப்ப நிச்சயமாக இந்த தேர்தலும் அப்படியான ஹெவி வெயிட்ஸ் மோதக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நம்ம தேர்தலில் தான் பார்க்கணும், ஆருடம் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி விஜய் பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வாங்குவார், இன்னொன்று தலித்துகள் ஓட்டுக்கு ஒரு பகுதி வாங்குவார்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து மெயினாக 18 வயசுலேருந்து ஒரு 35 வயசுக்குள்ள உள்ளவங்க ஓட்டுகள் அதிகமாக வந்து விஜய் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. வந்து இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு 18லேருந்து 35 வயசுக்குள்ள ஒரு இளைஞர்களோட அரசியல் திங்கிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு? விஜய் வந்து அந்த சிறுபான்மையினர் வாக்குகளை குறிவைக்க முயற்சி செய்கிறார் அப்படின்னு தான் தோணுது. அது எப்பன்னா, நீங்க ஒரு கெட்ட வார்த்தையை போல் அவரை வந்து ஜோசப் விஜய்னு ஹெச் ராஜா கூப்பிட்டப்ப தமிழ்நாடே கொதிச்சிச்சு. ஏன் இந்த பேர், ஏன் அவர் ஒரு நடிகராக நாங்கள் பார்க்குறோம், நீங்க ஏன் இப்படி ஒரு கெட்ட வார்த்தையை சொல்றீங்கன்னு தான் தமிழ்நாடு பார்த்துச்சு. ஆனால் இன்றைக்கு விரும்பி அவரே அந்த பெயரை நேற்று உச்சரிக்கிற நேரம் எனக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. அப்ப அவர் அதை ஒரு பொருட்டாக கருதுகிறார், அவர் அதை தன்னுடைய பலமாக மாற்ற முனைகிறார் என்றால் அது அவருக்கு ஒருபோதும் தமிழ்நாடு அது அந்த இடத்த கொடுக்காது. யாராகவும் இருக்கலாம். தமிழ்நாடு வந்து நாகரீகம் பெற்ற ஒரு இடம், இது எல்லாத்தையும் ஒலிச்ச ஒரு இடம். அது மாதிரி நீங்கள் சொன்னீங்க வந்து ஜோசப் விஜய் அப்படிங்கிறத முதல்ல ஹெச் ராஜா தான் சொல்கிறாரு. வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயுமே எங்கேயும் அதை வெளிப்படுத்திக்கவே இல்லை. இப்போ விஜயே அதை ஜோசப் விஜய்ங்கிற பேரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பாஜகவோட ஒரு மறைமுக திட்டம் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக சிறுபான்மையினர் ஓட்டை விஜய்க்கு திருப்புறதுக்காக முதல்ல அவங்க விஜயை வந்து ஒரு கிறிஸ்டின்னு வெளியே சொல்கிறாங்க. வந்து அப்புறம் விஜயை ஒரு இடத்துல அதை சொல்கிறது. நிச்சயமாக விஜய் என்பதே ஒரு மர்ம பிரதேசம் தான். விஜயினுடைய என்ட்ரியிலிருந்து எல்லாமே மர்மம் தான். விஜய் வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லை. விஜயை சுற்றி, விஜயினுடைய உருவாக்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய மர்மம் அல்லது அவர் கொண்டு வந்து செலவழிக்கக்கூடிய தொகை, இது எல்லாமே மர்மமாகத்தான் இருக்கு. இவ்வளோ பெரிய தொகையை கொண்டு வந்து அவர் இங்கே செலவழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜனங்களை அவர் பார்க்க தயாராகவே இல்லை. அவர் ஜனங்களை இதுவரை பார்க்கவே இல்லை. அவர் மேடையில் இன்னும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கார், அவ்வளோதான். வர்றாரு, காணாமல் போயிடுறாரு. இப்பயும் நீங்க அந்த வேட்பாளர் அறிமுக மேடையில் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் சோசியல் மீடியா கண்டென்ட்டாக தான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து அவரோடு நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள அங்க என்னன்னா நாடகமெல்லாம் நகழ்த்த. அப்ப இந்த நாடகங்கள் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கு, அல்லது ஒரு அரசியல் முதிர்ச்சி அற்ற காரியங்களாகத்தான் இருக்கு. தமிழ்நாடெல்லாம் தாண்டி, இதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு எங்கேயோ வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப அது சீமானாக இருக்கலாம், அது பாஜகவாக இருக்கலாம், அது விஜயாக இருக்கலாம். இவர்கள் பேசுவதை உற்று கேட்டால் அதற்குள் ஒரு ஒற்றை குரல் தெரிகிறது. இவர்கள் எல்லோரும் பேசுறதுக்குள்ள ஒரே ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அப்ப இந்த டெக்ஸ்ட் எல்லாம் ஏதோ ஒரு இடத்திலிருந்து உருவாகி வரக்கூடிய விஷயமா என்கிற ஒரு சந்தேகம் தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு அந்த சந்தேகம் இருக்கு. இந்த சதி குரல்களுக்கு இங்கே இடமே இருக்காது. இவர்கள் எல்லாம் இந்த தேர்தல் முடியும் நாளில் உங்களுக்கு தெரியும், அவர் ஜோசஃபை நீக்கிட்டு திருப்பி விஜயா சினிமாவுக்கு போக போறாரா, என்ன ஆக போறாரு அப்படின்னு. மதுரையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான வேட்பாளர்ங்கிறது பிடிஆர். அவரை எதிர்த்தும் வந்து அதிமுக இருந்து புதிய நீதி கட்சியில இருந்து அவங்க ஒரு சினிமா நட்சத்திரம் சுந்தர் சி இறக்கியிருக்காங்க. வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அங்க போட்டி? நிச்சயமாக என்னை பொறுத்தவரை இந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அளவில் இல்லை, இந்திய அளவில் ஸ்கோர் பண்ண ஒருத்தர்னா அது பிடிஆரை நான் பார்க்குறேன். பிடிஆரோட கரிஸ்மா இருக்குல்ல, பிடிஆர் வைக்கக்கூடிய வாதங்கள் இருக்குல்ல, அது தமிழ்நாட்டு ஊடகங்களுக்காக இருக்கலாம், இந்திய அளவிலான ஊடகங்களுக்கானதாக இருக்கலாம், அவர் கேரளாவில் போய் பேசின பல உரைகளாக இருக்கலாம். பிடிஆரோட உரைகள் எல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா அது எல்லாமே எவர் கிரீன் ஸ்பீச்ன்னு நான் பார்க்குறேன். நிச்சயமாக நான் அதற்கு ஒரு பெரிய ரசிகர். தி வே அவர் பேசக்கூடிய விதம், அவருடைய மொழி ஆளுமை, அவருடைய ஆற்றல், அவர் ஒரு புது பிளேயர் தான் அந்த ஃபீல்டுக்கு. அவர் ஒன்றும் இங்கே தொடர்ச்சியாக அரசியலில் இருந்தவரெல்லாம் இல்லை. அவங்க அப்பா இருந்தார். இவர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு புது பேட்ஸ்மேன் தான். ஆனால் ஒரு புது பேட்ஸ்மேனை ஓப்பனிங்காக இறக்கி விட்ட உடனே அவர் செஞ்சுரி அடிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அவர் வந்து ஏறக்குறைய
தமிழ்நாட்டின் சாதனைகளை, தமிழ்நாட்டின் வரலாற்றை, தமிழ்நாடு என்றால் என்ன என்பதை, தி ஐடியா ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இந்திய அளவில் அதை அப்படி கலர்ஃபுல்லாக அதை தூவி விட்டவர் அவர் தான். அப்போ அவருடைய ஸ்டேச்சர்னு ஒன்று இருக்குது. அவருடைய ஸ்டேச்சர் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அவரை போன்றவர்களை நீங்கள் வீழ்த்தவே முடியாது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ரீச். அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கோவிட் காலத்திலையா இருக்கலாம், அதுக்கு பிந்தியும் இருக்கலாம், அவர் தொடர்ந்து தன்னுடைய தொகுதிக்குள் ஏதேனும் ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவங்க குடும்பமே அரசியலுக்கு அப்பாற்பட்டே ஏகப்பட்ட வேலைகளை மதுரையில் செய்யக்கூடிய ஒரு குடும்பம், நிறைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அம்பேத்கர் வந்த பொழுதே அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அப்படி ஒரு 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 நூற்றாண்டாக அந்த குடும்பம் என்பது எல்லோரும் போய் வந்த புழங்கிய, அல்லது சமூக நீதி அரசியல், நீதி கட்சி அரசியல், எல்லா அரசியலும் நிகழ்ந்த ஒரு களம். அந்த களத்திலிருந்து வந்த ஒருத்தர் நம்ம இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். ஒரு தலைவர் மகத்தானவராக இருப்பார், ஆனால் அவர் பிள்ளை தத்தியா இருக்கும். இது நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். அவரோட பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாதா இருக்கும். அவரோட 2வது தலைமுறையில அந்த சாடையே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த குடும்பத்துக்குள் வந்த பிடிஆர் முந்தைய தலைமுறையெல்லாம் விழுங்கும் அளவுக்கு அவர் ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற, அவரோட குரல், அவருடைய தரவுகள் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களை ரீச் பண்ணியிருக்கு. இன்னைக்கு அவரோட பேச்சை அடிப்படையாக வச்சு ஹிந்தியில ஒரு 50 பேர் தமிழ்நாடு பத்தி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவரை போன்றவர்கள் மதுரையில் இல்ல, தமிழ்நாடு முழுக்க தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டான அவருக்கு எதிராக அங்க ஒன்றும் பெரிய களமே இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஒரு காமெடி நடிகர் அந்த இடத்தை, ஒரு இயக்குனர்லாம் அதெல்லாம் மதுரையில மகத்தான ஆளுமைகள்லாம் நின்று டெபாசிட் வாங்காம போயிருக்காங்க. ஆனா பிடிஆரை பொறுத்தவரை அவர் அந்த தொகுதியினுடைய ஒரு செல்லப்பிள்ளையாகவே வலம் வருவார் என்ற ஒரு முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி. நன்றி தலைவாய்.